பாக்கியாவை பழிவாங்க பிள்ளைகளை பகடக்காயா யூஸ் பண்ணுற கோபி சப்போர்ட் பண்ணுற ராதிகா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் பாக்கியா கிட்ட இனியா டான்ஸ் கிளாஸ் சேர்க்க சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. ஆனால் பாக்கியா ஏற்கனவே நிறைய செலவு இருக்கிறதுனால என்னால் இப்போ உன்னை டான்ஸ் கிளாஸ் சேர்த்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே ஜெனி, நான் உங்கள் அண்ணன் கிட்ட சொல்லி உனக்கு பணம் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி இனியாவுக்கு வாக்கு கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் இனியாவுக்கு கோபி கால் பண்ணி பேசுகிறாரு. அப்போது வீட்டில் நடந்த விஷயத்த சொன்னப்போ கோபி, உங்கள் அம்மா என்ன சொல்கிறது வேண்டான்னு, நான் இருக்கேன் உனக்கு, நாளைக்கு நீ நானும் அந்த டான்ஸ் ஸ்டுடியோக்கு போய் பேசிட்டு உன்னை நான் அங்கே போய் சேர்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி இனியா கிட்ட சொல்லி இனியாவை சந்தோஷப்படுத்திட்டாரு. உடனே இனியாவுமே பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையிலேயே கோபியோட டான்ஸ் ஸ்டுடியோவுக்கு போய் டான்ஸ் மாஸ்டர் கிட்ட பேசி டான்ஸ் ஆடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அத்தோட நீங்கள் தான் எனக்கு பெஸ்ட் டேடி அப்படிங்கிற மாதிரி இனியா சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கோபியுமே பயங்கரமாக பூரிச்சு போயிட்டாரு. அடுத்ததாக கோபியினுடைய நண்பர் மூலியமாக எழிலுக்குமே பார்த்தீங்கன்னா இயக்குனர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடச்சிருச்சு. இந்த சந்தோஷத்தை அமிர்தா கிட்ட சொன்ன நிலையில் பாக்கியாவினுடைய ஹோட்டலுக்குமே போயிட்டு எனக்கு வாய்ப்பு கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி எழில் சொல்கிறாரு. அத்தோட இனிமே நம்ம கவலை எல்லாமே தீர்ந்து போயிடும், இனி உன்னையும் அம்மாவையும் நான் சந்தோஷமாக ராணி மாதிரி பார்த்துக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அமிர்தா கிட்ட பார்த்தீங்கன்னா எழில் பேசிக்கிறாரு. இதை கேட்டதுமே பாக்கியா ஆனந்த கண்ணீர் வடித்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஆனால் கோபி விரிச்ச வலையில் எழில் சிக்கியிருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியாமலேயே சந்தோஷப்பட்டுட்டு வராரு. கோபியை பொறுத்தவரை பாக்கியாவுக்கு ரொம்பவே நம்பிக்கையாக இருக்கிறது பிள்ளைகள் மட்டும்தான். அதனால் அந்த பிள்ளைகளை வச்சு பாக்கியாவை தனிமரமாக நிப்பாட்டணும் அப்படிங்கிற மாதிரி 3 பிள்ளைகளையுமே பகடைக்காயாக யூஸ் பண்ணிட்டு வராரு. தெரிஞ்சதும் ராதிகா தப்பு அப்படிங்கிற மாதிரி கோபியை கண்டிக்கிறாங்க. ஆனால் கோபி ராதிகா என்ன சொன்னாலுமே காது கொடுத்து கேட்காம, என் பிள்ளைகளுக்கு கஷ்டம் அப்படின்னா நான் தான் முன்னாடி போய் நிற்பேன், அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே ராதிகா, பாக்கியா வேண்டான்னு சொல்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால இனியா வாழ்க்கைக்கு அது நல்லதாகாது, இந்த மாதிரி அட்வைஸ் கொடுத்து பாக்கியாவுக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க. ஆனாலும் கோபி எதையுமே காதில் கொடுத்து வாங்கிக்காம பாக்கியாவுக்கு எதிராக காய் நகர்த்திட்டு வராரு. இதுக்கிடையில் பாக்கியாவுக்கு என்ன கஷ்டம் வந்தாலுமே உறுதுணையாக இருந்த பழனிசாமியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலை விஷயமா துபாய்க்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இந்த சூழ்நிலையில் கோபி நினச்சபடி நீ பாக்கியாவோட பக்கத்தில் யாருமே இல்லாமல் பாக்கியா அவஸ்தப்படுற ஒரு அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியாவை கோபி போயிட்டு நிப்பாட்ட போகிறாரு. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ இந்த பாக்கியலட்சுமி சீரியல் வந்துட்டு போயிட்டுருக்குது. ஆக்சுவலாக பழனிசாமியினுடைய கேரக்டரை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பிகாஸ் பழனிசாமியாக நடிக்கிற ரஞ்சித் பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு. ஸோ அதனால் கண்டிப்பாக சீக்கிரமே அவருடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஸோ பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகி 3 வாரம் முடிஞ்சிருச்சு. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் சேஞ்ச் ஆகலை. பட் அந்த கேரக்டரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மாதம் நான் துபாய் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி பாக்கியா கிட்டே வந்துட்டு ரஞ்சித் சொல்லிட்டு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இதிலருந்தே தெரியுது பழனிசாமி கேரக்டர் சேஞ்ச் பண்ணாமலேயே அவர் குறித்த கதைகளை வந்துட்டு இப்போதைக்கு இல்லாமல் வந்துட்டு செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எனிவே இனி பாக்கியா பழனிசாமியுடைய சப்போர்ட்டுமே இல்லாமல் தனிமரமாக நிற்கிறாங்க. ஸோ அதனால் ரொம்பவே ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா கோபி வந்துட்டு பாக்கியாவை தனிமரமாக்கிடுவார். ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.